தீபாவளிக்கு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. பொன்னிறமாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறின பிறகு பவுடர் பண்ணிக்கலாம். 2 கப் பச்சரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் அதோடு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசையணும். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக பிசைஞ்சிட்டோம்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துட்டு முறுக்கச்சில் இந்த மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் பிழியாமல் இந்த மாதிரி தட்டில் ஒரு தட்டிலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒன்றா பிளேட்டில் பிழிஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். பிழிஞ்சு வச்சுருக்கிறத எண்ணெயில் போடும்போது மெதுவாக போடணும். சூடாக இருக்க எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் பிரட்டி விடணும். போட்ட உடனே பிரட்டி விட்டோம்னா முறுக்கு பிஞ்சு போயிடும். ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். நேரடியாக அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். இது நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா மொறு நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.